எஸ், இந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் மெயின் கெஸ்ட் இருக்கு. என்ட்ரி ஆர் எஸ். இவ்வளவும் ஒன்ன பார்க்கத்தான் இழுத்துட்டு வந்துச்சா? அது யாருன்னு குயிக்கா சொல்ற இப்போ. ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்க விஜய் உயிர் என்ன வரனா? உங்க விஜய் எளியவன் குரல்னா? உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா? உங்க விஜய் எளியவன் குரல்னா? உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா? உங்க விஜய் நான் வரேன். எஸ், இப்ப தெரிஞ்சு தளபதி விஜய் ஆனா இங்க என்ட்ரி ஆன போறாரு. இட்ஸ் கமிங். இந்த ஏரியாவுக்கு தான் வர்றாரு. மற்ற எந்த ஏரியான்னு தெரியல, ஆனா இந்த ஏரியாண்டா தெரியுது. ஆனா கன்ஃபார்ம் எந்த ஏரியாண்டா தெரியல. இந்த ஏரியாவுக்கு தான் வர்றாரு, ஆனா எந்த ஏரியான்னு தெரியாம தாங்க கன்ஃபியூஸ்ல இருக்கேன். ஆனா இந்த ஏரியாவும் அந்த ஏரியாவும் இல்ல, அந்த ஏரியாவும் எங்க ஏரியாவா இருந்தாலும் இந்த லூப்ல தானே போயாகணும். இத தாண்டி தானே போகணும். ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா எந்த கில்லிடா. பைபாஸ் இருந்தாலும் இந்த மெயின் ரோட்ல தானே போயாகணும். வெயிட் பண்றேன். எனக்கு ஒரு டவுட். அவர் காரில் போவாராம் இல்லை ஹெலிகாப்டரில் போவாரா? காரில் போனாருன்னா பார்க்கலாம், ஆனால் அவர் ஹெலிகாப்டரில் போனாருன்னா எப்படி பார்க்கறது? ப்ரோ, நீ ஃபீல் பண்ணாத, நான் ஐடியா தரேன். என்ன ஐடியாவா? என்ன ஐடியா? அது வந்து இந்த ஏரியால டவர் இருக்கா? டவரா? பிஎஸ்என்எல், வோடாஃபோன், ஏர்டெல். ஓ, எல்லா டவருமே இருக்கா? காத்தாடி கூட இருக்கு. ஏன் பறக்க போறியா? அடடா, அதில் ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் நீ ஏன் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற? ஏன் உன்னோட மொபைல் ஃபோனுக்கு என்ன டவரே கிடைக்கலையா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் அந்த டவர் மேலே போய் ஏறி உட்காந்துக்கோ. விஜய் ஹெலிகாப்டர்லயே வந்தா கூட மேலே உட்காந்தே பார்க்கலாம் இல்ல? ஏன்னா டவர் ஹெலிகாப்டர் ஒரே ஹைட்ல தான் ப்ரோ இருக்கு. யோசிக்கவே இல்லையே. இட்ஸ் குட் ஐடியா. என்னுடைய இந்த ஐடியா எப்படி இருக்கு? ஐடியாவெல்லாம் வேற லெவலு. எனக்கெல்லாம் எலின் மஸ்கோட மைண்ட் ஒர்க்கு இருந்திருக்கணும். எனக்கா? எதுக்கு? நந்தா, உனக்கு நான் மறக்காம காடுக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு எதுக்குடா ப்ரே பண்ற? என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிட்டு அவன் எதை பண்ணாலும் பண்ணுவான். அவன் உயிரோட இருக்கணும் ஜீசஸ். சொல்றா. ஏற்கனவே ஒரு பெரிய போரே போய்கிட்டு இருக்குது. அங்கே பிஎஸ்என்எலுக்கும் ஏர்டெலுக்கும் நடுவில் இந்த வெயிட் 1 செகண்ட், வோடாஃபோனை மறந்துட்டியே. வோடாஃபோனும் இருக்கா? வோடாஃபோனுக்கும் நீ கொடுத்த ஐடியா பெட்ரு தான், ஆனால் பட் அது செட் ஆகுது. அதனால உனக்கு ஒன்றும் பெருசா அவார்டெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. ஏன்னா யாரும் பார்க்கல.
எனக்கு அவார்டு கொடுக்கறதுக்கே என்னோட யூடியூப்ல 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மானிடைசேஷன் கம்ப்ளீட் பண்ணாதான் அவார்டே கிளைம் பண்ணி வாங்க முடியும்னா நல்ல வேலை நீங்க ஐடியா கொடுத்தது அந்த புரோச் கலிஃபா பில்டிங் மேல ஏற சொல்லாம விட்டு, இல்லைன்னா நான் அந்த பில்டிங்க எந்த கண்ட்ரியில இருக்குன்னு வருது. அப்புறம் நைட்டு டிக்கெட்டுக்குமே போறதுக்குமே காசு எனக்கு கரெக்டா போயிருக்கு. ஆனா பாட்டு அவரு இந்த ஏரியாக்கு தானே வர்றாரு. அவரு கன்ஃபார்மா ஹெலிகாப்டர் தான் வருவாரா எனக்கு தெரியல. ஆனா கன்ஃபார்மா அவர் காட்டுல தான் வருவாருன்னு மட்டும் தெரியுது. வேற ஆரியோ விஜய் அண்ணா, நாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டேய், நம்ம காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கிறோம். இன்னும் விஜய் இங்கே வர்ற மாதிரி தெரியலடா. தாண்டா வெயிட் பண்ணி தான் நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீ கொண்டு எலக்ட்ரிக் கொடுத்தீங்கன்னா அது என்னென்னடா படிக்கு? சரி, சப்போஸ் ஒரு வேளை அதில் எழுதுனதே கரெக்டாக இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் உங்க 2 பேத்துக்குள்ள புரியணும், தெரியணும். அப்புறந்தா உங்க 2 பேத்துக்கு லவ் ஸ்டார்ட் ஆகும். இதை புரிஞ்சுக்கோ. நான் மறந்துட்டேன். கிஃப்ட் வாங்கி வச்சியா? எதுக்கு? எதுக்கா? வரப்போற தளபதி அண்ணாக்கு கிஃப்ட் நம்ம ட்ரெஸ் அண்ட் பெருசா பண்ண வேண்டாமா? ஓ, அப்படியா? அதுக்குதான் gift உங்கள்கிட்ட டேய், அவர் வந்தாலே அவரே நமக்கு ஒரு ரொம்ப பெரிய, அவரே நமக்கு கிஃப்ட் தான்டா. எதுக்கு நடுவில் போய் நம்ம போய் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து அவர் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஓகே, ஆமா, நல்ல ஐடியா தான். ஓ ஆமாம்ல, நான் இதை யோசிக்கவே இல்லை. அவரே சொன்னாலும் சொல்லினாலும் அவர் பெரிய கிஃப்ட் தானே. இட்ஸ் ஓகே, கிஃப்ட்டு வாங்க வேணான்ட்ட. ஆமாம், கிஃப்ட் வாங்க வேணான்னு சொல்லி. ஆமாடா, இப்போ நான் சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன? சரி, அந்த காசு நைட் ஷோக்கு போலாம். நல்ல ஐடியா இல்ல? நைட் ஷோவா? ஹே மிஷா, எங்கேன்னு கேளு. டேய், ஐ நைட் ஷோக்கிங்கடா. நைட் ஷோக்கு கோட்டுக்கு தான்டா. கோட்டுக்கா? ஹே தலை, இப்போதான்டா ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆனே ஃபர்ஸ்ட் டிக்கெட்டே நம்ம தான்டா. ஃபர்ஸ்ட் டிக்கெட் தானே உங்களுக்கு, அதுவும் லாஸ்ட் டிக்கெட் தானே எனக்கு. எங்களுக்கு புரியுதுடா, எதா இருந்தாலும் கோஆப்ரேட் பண்ணிக்கோ. பாட்டி உங்களெல்லாம் உங்களுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் டிக்கெட்டு சீட்டு. என்னை கொண்டு போய் லாஸ்ட் சீட்ல தான்டா புக் பண்ணீங்க டிக்கெட்டை. அரே, நீ லேட்டா வந்ததுக்கு நாங்க என்னடா பண்றது? என்னது, நான் லேட்டா வந்தேனா டிக்கெட் எடுக்கிறதுக்கு? இட்ஸ் டூ மச். ஓவர் ஆகுதா?
நான் வர சொன்னேன். நான் லேட்டா வந்தேனா இல்ல என்னைய அந்த கிரௌடு பின்னாடி தள்ளி லாஸ்டா கொண்டு விட்டுட்டாங்க பின்னாடி. நான் அதுல எங்கன்னு போய் டிக்கெட் எடுக்கிறது? உரப்பிருச்சு. அப்புறம் நான் டிக்கெட்ல லாஸ்டா தான் எனக்கு வரும் சீட்டு. ஸோ புரியுதுடா, நீ வந்தது லேட். ஏய், நான் லேட்டா வந்தேனா? டேய், நான் லேட்டா வந்தேனா இல்ல கூட்டத்தினால இருக்கிற crowdனால நான் எங்கேயோ முன்னாடி போனானா? இட்ஸ் டூ மச். ஏண்டா முன்னாடி நின்றுகிட்டு இருந்தவனை பின்னாடி கொண்டு போய் தள்ளி விட்டதுக்கு ஐயோ. டேய், தள்ளி பின்னாடி விட்டுட்டு வந்த ஏன் நீங்கெல்லாம் வந்த அவங்கெல்லாம் ஏன் அவங்களே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரண்ட் முன்னாடி. நான் தான் இதுல எங்க போறதுனே தெரியாம எனக்கு படத்தை எப்படி பார்க்கறதுனே தெரியல. ஸ்க்ரீனு ஒரே சைடா தெரியுது மொத்தத்தில். அதுலேயும் அவர் பண்ணுற ஸ்டைல் எல்லாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியல எனக்கு. அடாடா, சரி விடு, ரொம்ப பில்டப் கொடுக்காத, கூட்டிகிட்டு போகிறேன்டா. அந்த காசை எப்படியே முடிக்கணும்னு பண்ணித்தான் ஆகணும். பண்ணுறேன். ஈவினிங் ஷோ தானே, கூட்டிகிட்டு போகிறேன். டேய் அப்படியே என் பைக்கு இருக்குல்ல, அதுக்கு ஒரு 100க்கு மட்டும் பெட்ரோல் போட்டுறியா? அதையும் பண்ணிடுறேன்டா. பட் நீ எனக்கு பண்ணுறக்கு இருந்தா சரி. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. பண்ணிடுறேன். காரியம் தானே, பண்ணிடுறேன். கண்ணை கலங்க வைக்கிற ஃபிகர வேணாண்டா, எனக்கு கண்ணு இறஞ்சலி போட்டு ஒரு நண்ப போதிண்டா. எனக்கு நான் பண்ண ஹெல்ப்டா. ஓ ஹெல்ப்பா? அதை ஒழுங்கா சொல்ல வேண்டியதானே. பட் இருந்தாலும் அதே ஒரு நாளைக்கு பண்ணி தானே ஆகணும். முடிவு நல்லா பண்ணிட்டடா நீ. சரி நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறோம். யாரு? நான் என்னென்னமோ பேசுறேனா இல்ல நீ என்னென்னமோ பேசுறியா? எங்களுக்கு அதை தெரியல. அதான் எனக்கும் தெரியல. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுன்னு நீ இருக்கிற, உன்னை கலாய்க்காம வேற யாரை கலாய்க்கிறது? ஹே, இட்ஸ் டூ மச்டா. ஏண்டா தேடி தேடி ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்தியா இல்லை நான் வந்தனா? நீ தானே வந்த. நாங்களாம் பார்த்து உன்னை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாமல் இருந்திருந்தான் உனக்கு எவன்டா ஒழுங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருப்பான்? இல்லை, உனக்குன்னு ஒரு பெஸ்ட்டுன்னு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தி என்ன இல்லை, அவன் என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தானா? கழட்டி விட்டு போகல. கேட்கறக்கு பதில் சொல்கிறான். சரி விடு. ரொம்ப ஓவரா கொடுக்காத. டேய், பில்டப் நாங்கள் கொடுக்குறோமா? ஐயோ டைம் ஆச்சு. இங்கே வா. அவன் வர்றான்ல, அவங்ககிட்ட நம்ம டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் கேட்டு. இப்போ கரெக்டாக வச்சு என்ன எங்கே வர்றேன்னு அவங்ககிட்ட கேட்கணும். குயிக்கா கமோன். ஹேய், நீ ரெடியாக இருந்துக்கோ, ஓகேவா? அவன் வந்தவனே கேட்கணும், புரியுதா? டேய், எனக்கு டவுட் என்னன்னா, ரோட்டில் போகிறவங்களுக்கு எப்படா தெரியும்? வேற டேய், யூடியூப்ல அவங்க பார்த்துருப்பாங்களா? யூடியூப்லையா? ஓ, யூடியூப்னா நியூஸ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. அவன் பார்த்துட்டு வந்திருப்பான்ல, அதான் சொன்னேன்.
விஜய் இங்கே தான் வருவாருங்கிறதுக்கு இதுதான். அதான் இப்படி த பிரேக்கிங் நியூஸ், விஜய் இஸ் கம்மிங் வித் டவுன். அதான் என்ன ஏரியான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ். என்னமோ தெரில, உன்னை நீ கன்ஃபியூஸ் பண்ணுற இல்லையோ பார்க்குறேன், அவங்கள நீ கன்ஃபியூஸ் பண்ணுற. சரி சரி, வர்றது ஹிந்திக்காரன் தான் நினைக்கிறேன். அவங்கிட்ட கேட்டு பார்க்கலாம். பயா பயா, எக்ஸ்கியூஸ் மீ. ப்ரோ நான் தமிழ் தான் ப்ரோ. ஓ தமிழ் தானா? நைஸ். ஐயோ டேய், தமிழ் தாண்டா அவன், மென்டல். டேய் நீ தாண்டா ஹிந்தின்னு சொன்னேன். ஓ நான் தான் ஹிந்தின்னு சொன்னேன்ல அவனை. ஓ அப்போ நான் தான் மென்டல். சாரி ப்ரோ, இங்கே ஒரு சின்ன கன்ஃபியூஸ். ப்ரோ இன்னைக்கு தளபதி விஜய். ஆமா, இது என்னது? ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அது அவர் வர்றேங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டில் பட்டனை போட மறந்துட்டேன் ப்ரோ. இப்போ நான் போட்டுறேன். அடச்சா, இதெல்லாம் நான் அவசரத்தில் பார்க்கவே இல்லையே. இவனு கூட இருந்து சொல்லவே இல்லை இதெல்லாம். ஓ அதனால தான் பஸ் ஸ்டாண்ட்ல என்னவே பார்த்தாங்களா? என்னோட மக்கள் இருக்கிற, உழைக்கிற, உழைப்போட வாசனை இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து உன் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விஜய்னே மனசு சொல்லுச்சு. ஓகே ஓகே, ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாது. கொஞ்சம் நுவு வேணாம், இங்க 8 கோடி பேரு. ப்ரோ தளபதி விஜய் இந்த ஏரியாக்கு சொல்லி ஆமா சொல்லிருந்தாங்க. நல்லாவே பார்த்தோமே. அவரு கரெக்டா எந்த ஏரியாக்கு எந்த ஊருக்கு வர்றாரு? கரெக்டா தளபதி விஜய் ஏரியாவுக்கு எந்த ஐ மீன் எந்த ஊருக்கு வர்றாரு? இங்க இருக்கிற அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தானே அவரு தானே வந்துட்டு இருக்கிறாரு? இல்ல அவரு ஆல்ரெடி நம்மளாம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அவரு நமக்கு முன்னாடியே என்ட்ரி ஆயிட்டாரா? இல்ல எங்களெல்லாம் அவரு தாண்டி போயிட்டாரா? ப்ரோ நீ என்ன ஏதாவது ட்ரீம்ல இருக்கியா? இல்ல ஏன் ஆமா, யாரு சொன்னா இந்த ரூட்ல விஜய் போவாருன்னு? இல்ல யாரு சொன்னா? யா ப்ரோ, விஜய் இந்த ரூட்ல தான் வர போறாருன்னு தெரிஞ்சாலே 1 வீக்கு முன்னாடி இந்த பிளேஸ் எல்லாம் எப்படி சேஞ்சஸ் ஆயிருக்கும். அது இல்லாம விஜய் இந்த ரூட்ல வர போறங்கிற பிளானிங்கே கிடையாது. ஆனா பட் இங்க இருக்கிற கோயம்புத்தூர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்திருந்தாரு. 10 days ஆயிடுச்சு வந்து. ஆனா எனக்கு ஷோரா தெரியல வந்துட்டு போனது எத்தனை நாள்னு. ப்ரோ என்னாச்சு? ஹலோ ஹலோ, ஹே ஹலோ ப்ரோ, ஹலோ ஹே ஹலோ ப்ரோ, ப்ரோ ஹலோ கேக்குதா ப்ரோ? ஹே ஹலோ ப்ரோ, ப்ரோ ஹலோ ப்ரோ, ஹலோ. ஐயோ ப்ரோ, ஐம் so sorry ப்ரோ, ஐம் so sorry. ஷட். இது தெரியாம இவன் கூட என்னன்னா இவ்வளோ நேரம் டைம் இவன் கூட எங்களை ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டானே. ஏய் பார்த்துட்டு நிக்காது, கை கொடு. ஐயோ ப்ரோ, அப்பனா உண்மையிலேயே விஜய் எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் விஜய பாக்கணும்னா டைரக்டா ட்ரெயினை பிடிச்சு சென்னைக்கு தான் போகணும். யா, ஏன்னா இப்ப ஒரு சிஎம் விஜய். ஏ ப்ரோ, அந்த அப்பனா அந்த பேனர்லாம் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் இத பார்த்தாடா நம்பிக்கிட்டு நின்றுருக்கிற. யா ப்ரோ, அவரோட பேனரை எந்த ஊர்ல தான் வைக்காம இருந்திருக்காங்க? இல்ல எந்த ஏரியா இருக்கு அவரோட பேனர் இல்லாத ஏரியா? சொல்லுங்க பாக்கலாம்.
என்ன ப்ரோ பேனர் இங்க வச்சிருந்தாங்கன்னா அவர் என்ன இங்க வருவார்னு அர்த்தமா? ஏன் அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒன்னு ஒட்டிக்குது பாரு. அவன் என்ன இன்னைக்கே செத்துட்டானா? இல்ல என்ன போய் அது மாதிரிதான் பேனரை எப்போ வச்சிருப்பாங்க. கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிருக்கலாம், சரி கொஞ்சம் ஃப்ரீயா வச்சு வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. நம்ம பாய்ஸ் நம்ம தளபதியோட தானே ப்ரோ. இத பார்த்தா ப்ரோ ஏமாந்தீங்க. ப்ரோ மெயினா விஜய் அண்ணா மட்டும் அந்த பேனர்ல இருந்தா பத்தாது, அந்த டேட்டுங்கிற ஒன்ன பார்க்கணும். இன்னைக்கு டேட் என்ன, அன்னைக்கு டேட் என்ன, அது ஏதோ ஒரு டேட்ல இருக்கு. இன்னைக்கு டேட் என்னமோ ஒன்னா இருக்கு. அட போங்கடா, உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ண வச்சுக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் யாரையாச்சும் கேட்டிருக்கலாம். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க இங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு சொன்னதுக்கு நீங்க உங்க வேலைய இட்ஸ் ஓகே, பாய், டேக் கேர். பாருங்க. சூப்பர், நான் இன்னைக்கு மாட்டினேன். என்ன சொன்ன? இது தெரியாம போச்சு. இவங்க கூட சேர்ந்து 8 மணி நேரமா நிக்க வச்சிட்டானே. நீ என்ன சொன்ன? இல்லை சஞ்சு, அது வந்து ஆமா, ஏய் இங்க வா. நீ என்ன சொன்ன? அது வந்து ஹே, இங்க நம்ம கூட ஒருத்தன் நின்றுனால அவன் இங்க. இவனுக்கு செஞ்ச இந்த வேலைக்கு வேற மாதிரி டீல் பண்ணணும் வச்சு. ஏய் இரு விடு. நீ இங்க வா. வா. அவன் எஸ்ஸா இருப்பான், எஸ்கேப்பு. இப்ப சொல்லு, நான் உன்னை பீட் பண்ணலாமா வேணாமா? பயப்படாத, நான் உன்னை அடிக்கவெல்லாம் மாட்டேன். அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணிடு. என்ன பண்றது? இருந்தாலும் இந்த டைமோட பீஸ நீயே கட்டிடுறான். நீ உங்க அப்பனோட பாக்கெட்ல இருந்து சுட்டுட்டு வருவியோ, இல்ல வீட்டுல ஏதாச்சும் எடுத்து வித்து போட்டுட்டு வருவியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீதான் கொட்டணும். நண்பா, நான் ஏன் சொல்றேன்னா, என்னோட டாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் போய் நல்லா மாட்டிக்கிட்டாரு. அதனால இதே ஒரு அந்த கடனே ஒரு பெரிய ஒரு வெயிட்டா அவருக்கு இருக்கு. அதனாலதான் எது தப்பா வேணாம் நினைச்சிடாம, சரியா? அதனாலதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே கூட கொடுத்த வார்த்தையா. அங்க இருக்கடா, நீ அங்க இருக்க. நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண இவ்வளவு நேரம், காலையில இருந்து மத்தியானமே போதுறான். ஏன் இல்ல, ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு, சரி ஈவினிங்கே ஈவினிங்கே ஆயிடுச்சா? ஏண்டா டேய், இவ்வளவு நேரம் நான் உன் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு என் ஹோம்ஒர்க் ஏதாவது முடிச்சிருக்கலாம், பனிஷ்மெண்ட்லயாவது நம்ம தப்பிச்சிருக்கலாம். பிரின்சிபலோட பேச்சை கேட்டுட்டு எவனும் ஏமாந்துறாரு. நியூஸ் பாக்குறதுல தப்பு இல்ல. நியூஸ்ல அந்த மெயினா ஒண்ணு கீழே ஒரு ஹெட்லைன் ஒண்ணு வருமல்ல,
அதைய நீங்க நல்லா கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. ஓகே? போய் தொலை ஏறும மாடு. சொல்லிட்டு போனா வந்துட்டு போனது 10 days இல்ல 15 days ஏன் வந்தா கூட கேக்கல கேக்கல ஓ இதுவா டேய் இத மறந்துட்டியா ஹேக் எடுக்கிறது மறந்துட்டேன் சம்டைம்ஸ்ல நீங்க பாக்குற நியூஸ் ஃபேக்கா கூட இருக்கலாம். மைண்ட் எனக்கு தான் சொல்றேன்.